உயிர் வேதியியல்ல பிலிப் ராண்டலோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். சர் பிலிப் ஜான் ராண்டல் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு உயிர் வேதியியலாளர் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சியாளர். இவர் 1926 ஜூலை 16 அன்னைக்கு இங்கிலாந்துடைய வாரிக்ஷயரில் இருக்கிற நியூனிட்டனில் பிறந்தாங்க. இவர் 1951 ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனுடைய யூசிஎல் மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. இவர் மருத்துவம் படிச்சிருந்தாலும் இவருக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுல தான் அதிக ஆர்வம் இருந்து வந்தது. இதன் காரணமாக இவர் இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் பிஹெச்டி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய பிஹெச்டி தீசஸுக்காக, அதாவது முனைவர் பட்ட ஆய்வு கட்டுரைக்காக இவர் இன்சுலினுடைய வளர்சிதை மாற்ற செயல்பாடு பற்றி ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதாவது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய பணியை தான் இன்சுலினானது செய்யுது. இந்த இன்சுலின் எப்படி உற்பத்தி ஆகுது, எப்படி ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது, இது பற்றிலாம் இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. பின்னர் 1955 ஆண்டு ஸ்டடீஸ் ஆன் தி மெட்டபாலிக் ஆக்ஷன் ஆஃப் இன்சுலின் அப்படின்ற டைட்டில்ல இவருடைய பிஹெச்டி தீசஸ், அதாவது ஆய்வு கட்டுரையை அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் சமர்ப்பித்தாங்க. உடனடியாக அந்த யூனிவர்சிட்டியிலிருந்து இவருக்கு பிஹெச்டி வழங்கப்பட்டது. அதை தொடர்ந்து அதே யூனிவர்சிட்டியிலேயே இவர் ஒரு லெக்சரர் இன் பயோகெமிஸ்ட்ரி, அதாவது உயிர் வேதியியலில் விரிவுரையாளராக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அப்போ இவர் பாலூட்டிகளினுடைய வளர்சிதை மாற்றம் பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவிலிருந்து 2 விஷயங்களை நம்மளுடைய உடலானது பெறும். ஒன்று ஆற்றல், இன்னொன்று வளர்ச்சி. இந்த 2 விஷயங்கள் தான் மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம் அப்படின்றது. ஸோ இந்த மெட்டபாலிசம் அப்படின்றது வேகமாக நடந்தால் நம்ம உடம்புக்கு வேகமாக ஆற்றல் கிடைக்கும், வளர்ச்சியும் நடக்கும். இதுவே வளர்சிதை மாற்றம் அப்படின்ற அந்த மெட்டபாலிசம் ஆனது மெதுவாக இருந்தால் ஆற்றலும் மெதுவாக தான் கிடைக்கும். ஸோ இந்த மெட்டபாலிசம் பற்றி தான் இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறமா நிக் ஹேல்ஸ் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் கூட இணைஞ்சு இவர் இன்சுலினை அளவிடக்கூடிய ரேடியோ இம்யூனோ அசே அப்படின்ற ஒரு டெக்னிக்கை உருவாக்கினாங்க. இந்த ரேடியோ இம்யூனோ அசே அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ பொதுவாக ரத்தத்தில் இன்சுலினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கண்டறியணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கமாக இருந்தது. ஏன்னா இன்சுலினுடைய அளவை கண்டுபிடிச்சாதான் டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத அந்த காலகட்டத்தில் புரிஞ்சிக்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு இப்போ ரத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இன்சுலின் இருக்கணும், அந்த அளவுக்கு இன்சுலின் இல்லை அப்படின்னா அப்போ இன்சுலின் குறைபாடு இருக்குது. அதன் காரணமாக டைப் 1 டயபெட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்சுலின் உற்பத்தியே ஆகலை அப்படின்னா அப்போ நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிச்சுட்டே போகும். அதுக்கு பேர் டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்றது. ஸோ அப்படி அதை கண்டறிய முடியும். அதுவே இன்சுலினும் இருக்குது, அப்படி இருந்த போதும் ரத்தத்தில் சுகர் லெவலும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம், டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கே முதல்ல அந்த காலத்துலலாம் ரத்தத்தில் இன்சுலினுடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதுக்காக இவரும் நிக் ஹேல்ஸ் அப்படின்ற ஆராய்ச்சியாளரும் உருவாக்கின ஒரு முறை தான் ரேடியோ இம்யூனோ அசே அப்படின்றது. இது எப்படி செயல்படும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நான் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ பொதுவாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் எப்படி செயல்படும், இப்போ இந்த பாக்டீரியா, வைரஸ், அதே மாதிரி ஃபங்கை, இது மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்ணுயிர்களானது, நுண்கிருமிகளானது நம்மளுடைய உடம்புக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவைகளை நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமானது ஃபாரின் ஆப்ஜெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி உடனடியாக அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸை உற்பத்தி செய்யும். அந்த ஆன்டிபாடிஸ் ஆனது நேராக போய் அந்த கிருமிகள் மீது ஒட்டிக்கும். இப்போ கிருமிகள் மீது ஒட்டிக்கிட்ட பிறகு நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜஸ் மாதிரியான பெரிய பெரிய செல்கள் அந்த ஆன்டிபாடிஸோடு சேர்த்து கிருமிகளை முழுங்கிரும். அதன் மூலமாக நம்மளுடைய உடம்பு சரியாயிரும். ஸோ இப்படி தான் இம்யூன் சிஸ்டம் செயல்படுது. இதை நான் சும்மா சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஒரு கான்செப்டை அடிப்படையாக வச்சு இவங்க 2 பேரும் ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா, முதல்ல ஒரு முயலுடைய உடம்புல மனிதனுடைய ரத்தத்தை செலுத்தினாங்க. அப்படி குறிப்பாக மனிதனுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் அதை மட்டும் எடுத்து முயலுடைய உடம்புல செலுத்தினாங்க. இப்போ முயலுடைய உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய இன்சுலினுக்கும் மனித இன்சுலினுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் வேறு ஒரு இடத்துல இருந்து அந்த இன்சுலினை முயலுடைய உடம்பினுடைய இம்யூன் சிஸ்டமானது நுண்கிருமி அப்படின்னு நினைக்கும். அதனால் அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸை அந்த முயலுடைய ரத்தத்தில் உற்பத்தி செய்யும். அந்த ஆன்டிபாடிஸ் ஆனது இப்போ
அந்த இன்சுலினை வந்து அழிச்சிரும். அழிச்சது மட்டும் இல்லாமல் ஆன்டிபாடிஸ் வந்து அப்படியே ரத்தத்தில் இருக்கும். இப்போ அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய முயலினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸை இவர் வந்து சேகரிக்கிறாங்க. சேகரிச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ஆன்டிபாடிஸை வந்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் இன்சுலின் அப்படின்னு செயற்கையான இன்சுலினை வந்து எடுத்து அதுக்குள்ளே வந்து செலுத்துகிறாங்க. இப்போ என்ன நடக்கும்? இன்சுலின் பற்றி அந்த ஆன்டிபாடிஸுக்கு தெரியும். ஏன்னா முயலுடைய உடம்புக்குள்ள மனிதனுடைய இன்சுலினை வந்து செலுத்தின பிறகு தான் அதை எதிர்த்து ஆன்டிபாடிஸ் வந்து உருவானது. ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் ஆனது இந்த ரேடியோ ஆக்டிவ் இன்சுலினை பார்த்ததுக்கு அப்புறமாவும் கூட இது வந்து ஃபாரின் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணி அதில் போய் ஒட்டிக்கும். இப்போ இது வந்து செயல்முறை. இதுக்கப்புறம் தான் இப்போ யாருடைய ரத்தத்தில் வந்து இன்சுலின் அளவு கண்டுபிடிக்கணுமோ அந்த நபரினுடைய ரத்தத்தை எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு சொட்டு இந்த மாதிரி ரத்தத்தை எடுத்து அந்த ஒரு கலவையில் சேர்ப்பாங்க. அதாவது ஆன்டிபாடிஸும் ரேடியோ ஆக்டிவ் அந்த இன்சுலினும் இருக்கக்கூடிய அதில் வந்து ரத்தத்தை கலப்பாங்க. இப்படி கலக்கும்போது உடனடியாக அந்த ரத்தத்தில் இன்சுலின் இருந்தது அப்படின்னா, இயற்கையான இன்சுலின் இருந்தது அப்படின்னா அது வந்து வேகமாக போய் அந்த ஆன்டிபாடிஸோட சேர்ந்துடும். அதாவது ஆன்டிபாடிஸ் போய் அந்த இயற்கையான இன்சுலின் கிட்ட வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஒட்டின பிறகு இந்த ரேடியோ ஆக்டிவ் இன்சுலின் அதெல்லாம் வந்து விலகி வந்து தனியாக நிற்கும். இப்போ மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்கும்போது ரேடியோ ஆக்டிவ் இன்சுலின் ஆனது தனியாக நின்னது அப்படின்னா அப்போ ரத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு இன்சுலின் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து அந்த ரேடியோ ஆக்டிவ் இன்சுலின் ஆனது தனியாக நிற்காம ஆன்டிபாடிஸோடையே இருந்தது அப்படின்னா அப்போ அந்த ரத்தத்தில் வந்து இன்சுலின் இல்லை அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா இப்போ ஒரு சொட்டு ரத்தத்தை வந்து எக்ஸ் அப்படின்ற நபரினுடைய ஒரு சொட்டு ரத்தத்தை வந்து நம்ம இந்த கலவையில் அந்த கிளாஸ் பாட்டிலில் போடுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஆன்டிபாடிஸ் வந்து எப்போவுமே வந்து அந்த ரேடியோ ஆக்டிவ் இன்சுலினோட ஒட்டியே இருக்காது. இது நிரந்தர பணி கிடையாது. ஒட்டும் விடும், மறுபடியும் ஒட்டும் விடும். இந்த மாதிரி ஒட்டி ஒரு முறை விடும்போது இயற்கையான இன்சுலினை நோக்கி போய் ஆன்டிபாடிஸ் வந்து ஒட்டிக்கும். இப்போ இன்சுலின் எக்ஸ் அப்படின்ற நபருடைய ரத்தத்தில் இருந்தால் ஆன்டிபாடிஸ் ஆனது செயற்கையான இன்சுலினை விட்டு இயற்கையான இன்சுலினில் போய் ஒட்டிக்கும். இப்போ அதனால் தனித்தனியாக வந்து செயற்கையான இன்சுலின் அந்த ரேடியோ ஆக்டிவ் இன்சுலின் ஆனது தனித்தனியாக இருக்கும். அப்போ இன்சுலின் இருக்குது, அதனால தான் ரேடியோ ஆக்டிவ் இன்சுலின் தனித்தனியாக இருக்குது. அதுவே அந்த எக்ஸ் அப்படின்ற நபரினுடைய ரத்தத்தில் இன்சுலின் இல்லை அப்படின்னா இந்த ஆன்டிபாடிஸ் ஆனது ரேடியோ ஆக்டிவ் இன்சுலினை பிடிக்கும் விடும். ஸோ தொடர்ச்சியாக அதுதான் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ரேடியோ ஆக்டிவ் இன்சுலின் ஆனது தனியாக இருக்காது. அதன் மூலமாக ரத்தத்தில் இன்சுலின் இல்லை அப்படின்னு கண்டறிய முடியும். ஸோ இதை இவங்க வந்து செஞ்சாங்க. இதுதான் வந்து அந்த ரேடியோ இம்யூனோ ஆசை அப்படின்றத இதை இவங்க வந்து துல்லியமாக கண்டறிகிற அளவுக்கு பண்ணாங்க. எப்படின்னா 100 ரேடியோ ஆக்டிவ் இன்சுலின் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ 100 இயற்கையான இன்சுலினை போட்டால் இப்போ 100 அந்த ரேடியோ ஆக்டிவ் இன்சுலினும் வந்து ஆன்டிபாடிஸை விட்டு விலகி தனியாக நிற்கும். இதுவே வந்து 50 இன்சுலின் தான் வந்து இயற்கை இன்சுலின் அதில் போட்டிருந்தா அப்போ 50 இன்சுலினை வந்து ஆன்டிபாடிஸ் பிடிச்சிக்கும், மிச்சம் 50 செயற்கை இன்சுலினை பிடிச்சிக்கும். செயற்கை இன்சுலின் மொத்தம் 100. ஸோ அதில் 50 போக மிச்சம் 50 ரேடியோ ஆக்டிவ் இன்சுலின் வந்து தனியாக இருக்கும். அப்போ அதை வச்சு அப்போ இந்த நபருடைய ரத்தத்தில் 50 அப்படின்ற எண்ணிக்கையில் இன்சுலின் இருக்குது அப்படின்னு கண்டறியலாம். ஸோ இதை நான் சும்மா புரிகிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்சுலினுடைய அளவை துல்லியமாக மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான டெக்னிக்கை இவங்க உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பாக அந்த நிக் ஹெல்ஸ், அதுக்கப்புறமா பீட்டர் கார்லண்ட், அதே மாதிரி எரிக் நியூசோம், இந்த 3 நபர்கள் கூட இணைஞ்சு நம்மளுடைய உடம்புல எப்படி வந்து இந்த செயல்முறைகள் ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துது அல்லது அதிகரிக்குது அது பற்றிலாம் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் 1963ஆம் ஆண்டு பிலிப் ராண்டல் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னன்னா இப்போ இதை என்ன அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடம்புல ரத்த சர்க்கரை அளவு எப்படி கட்டுப்படுத்தப்படுது அப்படின்றத சொல்லிடுறேன். பொதுவாக இப்போ நம்ம வந்து சர்க்கரை சார்ந்த உணவை சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சர்க்கரையானது நம்மளுடைய ரத்தத்தில் குளுக்கோஸாக போயிடும். இப்போ குளுக்கோஸாக அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையை நம்மளுடைய கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்கள் அது வந்து கொஞ்சம் வந்து உண்ணும், அதை வந்து எடுத்துக்கிட்ட பிறகு அந்த ஒரு குளுக்கோஸை பீட்டா செல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டனால அதுக்கு ஆற்றல் ஏடிபி அப்படின்ற ஒரு ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றலை பயன்படுத்தி அந்த பீட்டா செல்ஸ் ஆனது இன்சுலின் அப்படின்ற ஹார்மோனை கணையத்தில் இருந்து அந்த பீட்டா செல்ஸ் ஆனது வெளியிடும். ஸோ வெளியிட்ட பிறகு அந்த இன்சுலின் ஆனது ரத்தத்தில் வந்ததுக்கப்புறமா ரத்தத்தில் இவ்வளோ குளுக்கோஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய மசில் செல்ஸ், அதாவது
தசை செல்கள்கிட்ட வந்து சிக்னல் கொடுக்கும், இந்த மாதிரி ரத்தத்தில் இந்த குளுக்கோஸ் வந்து இருக்குது அப்படின்னு. இதை வந்து கேள்விப்பட்ட உடனே, இதை வந்து இந்த சிக்னலை பெற்ற உடனே மசில் செல்ஸ் ஆனது அந்த இன்சுலின் அந்த குளுக்கோஸை வந்து எடுத்துக்கிட்டு கிளைகோஜன் அப்படின்ற ஒரு விஷயமா மாற்றி அதை கல்லீரலில் ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிக்கும். இப்போ கல்லீரலில் கிளைகோஜனுடைய அளவு வந்து அதிகரிச்சிருச்சு அப்படின்னா அப்போ அந்த குளுக்கோஸை மசில் செல்ஸ் ஆனது ஃபேட்ஸாக, அதாவது கொழுப்புகளாக மாற்றி உடம்புக்கு அனுப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அதிகப்படியான சர்க்கரை சார்ந்த உணவை சாப்பிடும்போது அது வந்து கல்லீரலில் நிரம்பிடும். கிளைகோஜன் அப்படின்னு நிரம்பின பிறகு அதை தாண்டியும் நம்ம அதிகமாக அந்த சர்க்கரை எடுத்துகிட்டு இருந்தால் அதை வந்து ஃபேட்டாக மாற்றி, கொழுப்பாக மாற்றி நம்மளுடைய உடம்பு வந்து சேகரித்து வச்சிரும். இப்போ எப்போ அந்த கொழுப்பு எரிக்கப்படும் அப்படின்னா, இந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய கிளைகோஜன் அது வந்து தீரணும். அது தீர்ந்தாதான் அந்த ஃபேட்டானது எரிக்கப்படும். ஏன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய கிளைகோஜன் தான் நமக்கு ஆற்றலை கொடுக்கும். இப்போ நம்ம கையை தூக்குறது, காலை அசைக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து கிளைகோஜன் தான் வந்து ஒரு ஃபியூலாக வந்து இயங்குது. ஸோ இப்போ இதுதான் வந்து முறை. இப்போ கிளைகோஜன் வந்து தீரலை, நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்றோம், நம்ம படுத்தே கிடக்கோம், அப்போ வந்து பயங்கரமாக நம்மளுடைய உடம்புக்குள்ளே ஃபேட்லாம் ஆகிருச்சு, கொழுப்பு ஆகிருச்சு அப்படின்னா அப்போ அந்த கொழுப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானாகவே கரைய ஆரம்பிக்கும். அதாவது தானாகவே கரையும் அப்படின்றத விட கசியும் அப்படின்றது தான் கரெக்டு. கசியும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கசிஞ்சு ஃபேட்டி ஆசிட்ஸாக மாறி அது வந்து ரத்தத்தில் கலந்துரும். இப்போ ரத்தத்தில் ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது, குளுக்கோஸும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது அப்படின்னா இப்போ இன்சுலின் வந்து உற்பத்தி ஆகும், அந்த பீட்டா செல்ஸ்லேருந்து உற்பத்தி ஆகும். அப்படி ஆகக்கூடிய இன்சுலின் போய் மசில் செல்ஸுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும், இந்த மாதிரி குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் இருக்குது அப்படின்னு. இப்போ மசில் செல்ஸ் வந்து அந்த இன்சுலினுடைய சிக்னலை பெறாமல் அதை வந்து தடுக்கும், ரெசிஸ்ட் பண்ணும். ஏன் தடுக்கும் அப்படின்னா, ஏற்கனவே ரத்தத்தில் நான் சொல்லியிருக்கேன் ஃபேட்டி ஆசிட்ஸும் இப்போ வந்து கலந்துருக்கு குண்டாக இருக்கக்கூடியவங்களுடைய உடம்புல. ஸோ இப்போ அந்த ஃபேட்டி ஆசிட்ஸை தான் ஃபஸ்ட்டு மசில் செல்ஸ் வந்து எரிக்கும். அதாவது நம்ம நடக்கிறது, நம்ம ஓடுறது, நம்ம பேசுறது, அதுக்கு ஆற்றல் தேவைப்படுதுன்னா அந்த ஆற்றலுக்கு மசில் செல்ஸ் ஆனது முதல்ல ஃபேட்டி ஆசிட்ஸை தான் பயன்படுத்தும், குளுக்கோஸை பயன்படுத்தாது. ஸோ இப்படி வச்சுக்கலாம், மசில் செல்ஸுக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஃபேட்டி ஆசிட்ஸை தான் இது வந்து எடுத்துக்கும். அப்போ ஃபேட்டி ஆசிட்ஸை அது எடுத்துக்கும் போது ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற பகுதியில் வச்சு எரிக்கப்படும். அப்படி எரித்து அது வந்து ஆற்றலாக மாற்றப்படும் போது ரெண்டு கெமிக்கல்ஸ் வந்து வெளியே வரும். ஒன்று வந்து அசிட்டல் கோவா அப்படின்னு சொல்லி, இன்னொன்று வந்து சிட்ரேட் அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டுமே வந்து ரெண்டு என்சைம்ஸாக தடுக்கும். ஒன்று வந்து பிடிஹெச், இன்னொன்று வந்து பிஎஃப்கே. இந்த ரெண்டு என்சைம்ஸ் தான் வந்து குளுக்கோஸை மசில் செல்ஸுக்குள்ளே அலோவ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் மசில் செல்ஸ் வந்து அதை வந்து கிளைகோஜனாக மாற்றி கல்லீரலுக்கு அனுப்பும். இப்போ அப்பேற்பட்ட அந்த ரெண்டு பிடிஹெச் மற்றும் பிஎஃப்கே அந்த ரெண்டு என்சைம்ஸும் வந்து தடுக்கப்படுது. எதனால்? ஃபேட்டி ஆசிட்ஸ் எரிக்கப்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸ்னால. அதன் மூலமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை மசில் செல்ஸ் வந்து அனுமதிக்காது உள்ள. அதன் காரணமாக அப்படியே ரத்தத்திலேயே குளுக்கோஸ் இருக்கும். அப்படி இருக்கிறனால ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அப்படியே அதிகமாகவே இருந்து அதுதான் டயபெட்டிஸ் ஆகுது. குறிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் ஆகுது. அதாவது இன்சுலின் போதுமான அளவு உற்பத்தி ஆகி மசில் செல்ஸுக்கு சிக்னல் கொடுத்தா கூட மசில் செல்ஸ் ஏற்கனவே ஃபேட்டி ஆசிட்ஸை எரிக்கிறனால குளுக்கோஸை உள்ளே பெறாது. ஸோ ரத்தத்திலேயே குளுக்கோஸை விட்டு வைக்கும். அதனால் ரத்த சர்க்கரை அளவு அதிகமாகவே இருக்கும். இதுதான் டைப் 2 டயபெட்டிஸ். இதனால தான் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நடந்து போய் வந்து உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு சைக்கிள், அதாவது இந்த ஒரு சுழற்சியை பிலிப் ராண்டல் 1963 கண்டுபிடிச்சாங்க. அதாவது இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே பிலிப் ராண்டல் தான் கண்டறிஞ்சாங்க. அதனால் வரைக்கும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு புரியாமல் இருந்தது. அதாவது எதனால் நம்மளுடைய மசில் செல்ஸ் வந்து குளுக்கோஸை வந்து எடுத்துக்க மாட்டேங்குது, அதனால் வரைக்கும் என்னன்னா இன்சுலின் வந்து இல்லைன்னா தான் டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு கருதினாங்க. இன்சுலின் இருந்தும் சில நேரங்களில் குளுக்கோஸை இந்த மசில் செல்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டேங்குது, அது எதனால் அப்படின்னு புரியாமல் இருந்தது. அப்போ தான் இவர் வந்து விளக்கினாங்க. எதனாலன்னா அதிகமாக குண்டா இருக்கக்கூடியவங்களுடைய உடம்புல இருந்து ஃபேட்ஸ் ஆனது கரைஞ்சு ஃபேட்டி ஆசிட்ஸாக ரத்தத்தில் கலக்கும். அப்படி கலக்கக்கூடிய அந்த அமிலங்களை நம்மளுடைய மசில் செல்ஸ் ஆனது எரிக்க ஆரம்பிக்கும் நமக்கு ஆற்றல் தேவைப்படும் போது. ஸோ அதை எரிக்கிறனால அந்த நேரத்தில் குளுக்கோஸை வந்து மசில் செல்ஸ் வந்து எடுத்துக்காது. இப்போ ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் எரிக்கப்பட்டுருச்சு, கொஞ்சம் கரைஞ்சி கொஞ்சம் எரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து குளுக்கோஸை வந்து எரித்து அந்த
சர்க்கரை அளவை கம்மி பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, மறுபடியும் வந்து குண்டா இருக்கிறவங்க சாப்பிட்ருவாங்க, எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. அப்போ மறுபடியும் வந்து சர்க்கரை அளவு அதிகரிச்சுட்டே போகும். கல்லீரலில் கிளைக்கோஜன் அளவும் அதிகரிக்கும். அதனால் ஓரளவுக்கு மேலே கொழுப்பு அதிகரிச்சுட்டே போய் அடிக்கடி கொழுப்பு ரத்தத்தில் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்படி கரைஞ்சிக்கிட்டே இருந்தால் முதல்ல அந்த ஃபேட்டி ஆசிட்ஸை தான் நம்மளுடைய மசில் செல்ஸ் வந்து எரிக்கும். அதுக்கப்புறம் தான் குளுக்கோஸை எரிக்க ஆரம்பிக்கும். மீண்டும் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து உடம்புல இருந்து கரைஞ்சி ரத்தத்தில் வந்துடும். அதனால் மறுபடியும் இந்த குளுக்கோஸை விட்டுட்டு ஃபேட்டி ஆசிட்ஸை கரைக்க ஆரம்பிக்கும். அது கரைச்சி முடித்த உடனே குளுக்கோஸுக்கு வந்து போகும். ஸோ இப்படி தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய இந்த சுழற்சியை தான் இவர் வந்து த குளுக்கோஸ் அண்டு ஃபேட்டி ஆசிட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொன்னாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் பிலிப் ரேண்டலோடைய பேர்லேயே ரேண்டல் சைக்கிள் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதிலும் அழைக்கப்பட்டு வருது. இது 1963 இவர் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த பீட்டர் கார்லண்ட், நிக் ஹேல்ஸ் அதே மாதிரி எரிக் நியூசோம் அந்த 3 நபர்கள் கூட இணைஞ்சு. அதுக்கப்புறமா இவர் வந்து 1963 இந்த காலகட்டத்திலேயே சப்ஸ்ட்ரேட் சைட் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூகத்தை இவர் வந்து ஒரு தியரியை மாதிரி ஒன்று சொன்னாங்க. என்னன்னா, அது நாள் வரைக்கும் பீட்டா செல்ஸை வந்து நம்ம வந்து சர்க்கரையை சாப்பிட்ட உடனே எப்படி வந்து இன்சுலின் வந்து மசில் செல்ஸுக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சிக்னல் கொடுக்குதோ, அதே மாதிரி நம்ம உண்ணக்கூடிய சர்க்கரையானது பீட்டா செல்ஸுக்கு நான் வந்துட்டேன் ரத்தத்தில் அப்படின்னு சிக்னல் கொடுக்குது. அந்த சிக்னலை பெற்று தான் பீட்டா செல்ஸ் ஆனது இன்சுலினை உற்பத்தி செய்யுது அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. ஆனால் பிலிப் ரேண்டல் தான் ஒரு விஷயத்தை விளக்கினாங்க. அது அப்படி கிடையாது. நம்ம சர்க்கரையை சாப்பிட்ட உடனே அந்த சர்க்கரை ரத்தத்தில் கலக்குது. அந்த குளுக்கோஸ், அந்த சர்க்கரை அப்படின்ற குளுக்கோஸை பீட்டா செல்ஸும் வந்து கொஞ்சம் சாப்பிடுது. சாப்பிட்ட உடனே பீட்டா செல்ஸுக்கு வந்து பவர் கிடைக்குது, ஆற்றல் கிடைக்குது. அந்த ஆற்றலை பயன்படுத்தி தான் பீட்டா செல்ஸ் ஆனது கணையத்தில் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்ற பகுதியிலிருந்து பீட்டா செல்ஸ் ஆனது இன்சுலினை வந்து வெளியிடுது. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, முதல்ல மாடு இருக்குது. இப்போ ஒரு மாடு, அதுதான் பீட்டா செல்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். மாட்டுக்கு இப்போ வைக்கோல் தேவை, அதுதான் வந்து நம்ம உண்ணக்கூடிய குளுக்கோஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அதை கொஞ்சம் வந்து பீட்டா செல்ஸ் வந்து உண்ணும், மாடு வைக்கோலை உண்ணும். இப்போ மாடு வைக்கோலை உண்ண பிறகு மாட்டுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி தான் பீட்டா செல்ஸுக்கும் ஏடிபி அப்படின்ற எனர்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் மாடு வந்து வண்டியை இழுக்கும், மூட்டை தூக்கும், இந்த மாதிரி என்ன வேலை வேணால் வந்து மாடுனால பண்ண முடியும். அதே மாதிரி தான் பீட்டா செல்ஸ் வந்து அந்த எனர்ஜியை பயன்படுத்தி இன்சுலினை வந்து வெளியிடும். ஸோ அந்த இன்சுலின் தான் வந்து சிக்னல் கொடுத்து ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. இந்த ஒரு விஷயத்தை இவர் தான் தெரியப்படுத்தினாங்க. இதை இவர் ஒரு ஹைப்போதிசிஸாக சொன்னால் கூட இன்றைய காலகட்டத்தில் இது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ அப்பேற்பட்ட முக்கியமான விஷயத்தை பிலிப் ரேண்டல் பண்ணாங்க. இது டயபெட்டிஸ் ரிசர்ச்சில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தினது. அதுக்கப்புறம் தான் புரிய வந்தது பீட்டா செல்ஸ் வந்து இந்த குளுக்கோஸ் மட்டும் இல்லாமல் அமினோ ஆசிட்ஸ் மாதிரியான இன்னும் சில விஷயங்களையும் இதே மாதிரி உண்ணு ஏடிபி அப்படின்ற ஆற்றலை பெற்று அதுக்கப்புறம் இன்சுலினை வெளியிடுது அப்படின்ற புரிதல் இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. இது ஒன்று. அதுக்கப்புறம் 1964 இவர் இங்கிலாந்துடைய பிரிஸ்டலில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டலோடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியாக நியமிக்கப்பட்டாங்க. இவர் போய் தான் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டலில் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்ற உயிர்வேதியியல் அந்த டிபார்ட்மெண்ட் துறையை வந்து நிறுவி அதனோட ப்ரொஃபஸராக பணியாற்றி வந்தாங்க. அப்போ இவர் வந்து டயபெட்டிஸ் ரிசர்ச்சில் இவர் ஆற்றின பணிக்காக யூரோப்பியன் அசோசியேஷன் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் டயபெட்டிஸ் தரப்பிலிருந்து 1966 மின்கோஸ்கி பிரைஸ் ஆனது வழங்கப்பட்டது. அந்த அசோசியேஷன் அப்போ தான் முதல் முறையாக மின்கோஸ்கி பிரைஸை வந்து வழங்கினாங்க. அதை பெற்ற முதல் நபர் வந்து பிலிப் ரேண்டல் தான். அதுக்கப்புறமா பிலிப் ரேண்டல் வந்து இன்னும் பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. மாலிகுலர் என்சமாலஜி பற்றி ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. இது மாதிரி பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1975 இவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இவர் சர் பிலிப் ஜான் ரேண்டல் அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் அந்த 1975 இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி, ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, மருத்துவ உயிர்வேதியியல் பேராசிரியராக அங்கே இவர் நியமிக்கப்பட்டாங்க. அங்கும் இவர் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரியை நிறுவினாங்க. மேலும் அதனுடைய சேர்மனாகவும் இவர் வந்து பணியாற்றி வந்தாங்க. கிட்டத்தட்ட 1993 வரைக்கும் இந்த பணியில் இவர் இருந்தாங்க. இதுக்கிடையில் 1980களில் இவர் வந்து ஃபுட் பாலிசி பேனல் ஆன் தி
டயட் அண்டு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேனல் இருக்குது அரசாங்கத்தினுடையது. ஸோ அதனுடைய தரப்பிலிருந்து இவர் வந்து ஒரு லீடிங் ஒரு பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. என்னென்னா எந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து இருதயத்தில் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத கண்டறியணும். ஸோ அப்போ இவர் வந்து இந்த மாதிரி அதிகமான குண்டாக இருக்கக்கூடியவங்களாம் அதிகமாக சர்க்கரை சாப்பிட்றது, அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்குது, அதன் மூலமாக இருதய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி இவர் வந்து தெரியப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கார்போஹைட்ரேட் இல்லாத உணவுகளை சாப்பிடணும், நல்லா உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸை இவர் கொடுத்தாங்க. அதை பயன்படுத்தி ஃபுட் பாலிசி பேனல் வந்து ஹெல்த் கைட்லைன்ஸை வந்து வழிவகுத்தாங்க. ஸோ அதையும் இவர் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1983ஆம் ஆண்டு இவர் வந்து அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டியோடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. பின்னர் 1995ஆம் ஆண்டுலேருந்து 2000ஆம் ஆண்டு வரைக்கும் பயோகெமிக்கல் சொசைட்டியோடைய ஒரு பிரசிடெண்ட்டாகவே இவர் பணியாற்றினாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 2006 செப்டம்பர் 26 அன்னைக்கு இவரோட 80 வயசில் இறந்து போனாங்க. பிலிப் ராண்டல் இறந்து போயிருந்தாலும் டயபெட்டிஸ் ரிசர்ச்சில் இவர் செஞ்ச சாதனைகள் எல்லாம் மிகப்பெரியது, இன்று வரை வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டு வருது. ஸோ இப்பேற்பட்ட பிலிப் ராண்டல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி நான் பேசின எல்லா விஷயங்களையுமே டெக்ஸ்ட்டாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.